பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அகீதத்து தௌஹீத், தௌஹீதுடைய அகீதா பாடத்தில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டோருக்கு அறுத்து பலியிடுதலும் நேர்ச்சை செய்தலும்ங்கிற தலைப்பை நாம் படிக்க இருக்கிறோம். பக்கம் 194. ஷிர்க்குக்கு கொண்டு போய் சேரக்கூடிய எல்லா வழிகளையும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைச்சிட்டாங்க. பல மக்கள் ஷிர்க்கில் விழுவதற்கு எது எது காரணமாக இருக்குதோ அதை எல்லாவற்றை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டோரை வணங்குகிற விஷயம். அந்த வணக்கத்திற்கு வழியாக இருக்க காரணமாக இருக்கக்கூடிய எல்லை மீறக்கூடிய விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. முதலாவது, நல்லடியார்கள், அவுலியா அல்லாஹ், இறைநேசர்கள் விஷயத்தில் எல்லை மீறுவதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 3248வது ஹதீஸாக இடம்பெறுது. சஹீஹ் தரத்தில், இய்யாக்கும் வல் குலூ, வரம்பு மீறுவதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பில் குலூவி ஃபித்தீன், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணமே மார்க்கத்தில் அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டதுதான். மார்க்க விஷயங்களில் அவர்கள் வரம்பு மீறி போகிறதான். இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் 3445வது ஹதீஸாக இடம்பெறுது. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மர்யம் ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலிஹி. கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி அளவு கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழாதீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி எல்லை மீறி புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய மகன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஆனால் அல்லாஹ்வுடைய மகன்கிற அளவுக்கு உயர்த்திட்டாங்க. அப்போ இதில் மார்க்கத்தில் அவர் வரம்பு மீறி போனாங்க. ஈசாவை ஏற்றுக்கொண்டாங்க, அது மார்க்கம். ஆனால் ஈசாவை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அதில் வரம்பு மீறிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை ஈசாவுடைய மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் வரமீறி புகழ்ந்தது போல ஈசாவை என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமையும் அவனுடைய தூதருமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போது முதலாவது ஷிர்க்குக்கு, அதாவது கபறுகளில் அடங்கி இருக்கக்கூடியவங்களை வணங்குற அளவு கொண்டு போய் விடக்கூடிய வரம்பு மீறலை பற்றி இந்த முதல் விஷயத்தில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் எச்சரிக்கை செய்கிறாங்க. இது சம்பந்தமான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. இரண்டாவது, கபறுகள் மீது கட்டடங்கள் கட்டுவதையும் ரசூலுல்லாஹ் தடை செய்தாங்க. அது பற்றி எச்சரிக்கையும் செய்தாங்க. அபுல் ஹையாஸ் அல் அசதி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தாபிஇ, அவங்க சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் பின்வருமாறு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். என்ன? அலா அப்அஸுக அலா மா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அனுப்பி வைத்தார்களோ அதே வேலைக்காக, அந்த பணிக்காக உன்னை நான் அனுப்புகிறேன். அல்லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தஹு வலா கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, எந்த சிலையாக இருந்தாலும் அதை உடைக்காமல் விட்டு விடாதே. நிலத்துடைய மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் அதை சமப்படுத்தாமல் விடாதே. அதாவது அதிகபட்சம் ஒரு சான் அளவு தான் கபர் உயர்த்தப்படணும். அதான் ஒரு நிலத்துடைய மட்டம். ஒரு நிலம் அப்படி மேலும் உயருமா, ஒரு பூமியில் மேடு பள்ளம் இருக்கும்போது அதனுடைய உயர்வு பொதுவாக அதிகபட்சம் ஒரு சான் அளவுக்கு அந்த இடத்துல அடையாளத்துக்கு கபர் இருக்குங்கிற ஒன்றுக்காக நிலத்தில் உயர்த்தலாம். கபருடைய ஒரு சான் அளவு உயர்த்தறதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. அதற்கு மேலாக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா கபறுகளையும் சமப்படுத்தாமல் அதை சரி செய்யாமல் விட்டு விடாதே. அதாவது ஒரு சான் அளவுக்கு தான் வைக்கணும், அதற்கு மேலே
விடாதே, இடித்து விடு அப்படின்னு ரசூல்லா அலிக்கு சொன்னாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னை ரசூல்லா எந்த வேலைக்கு அமிச்சாங்களோ அதே வேலையை உனக்கு தரேன் அப்படின்னு அபுல் ஹையாஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளையும் உடைக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி கபர்கள் உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டதையும் சீர் செய்ய சொல்கிறாங்க. அப்போ சிலைகள் உடைக்கப்படுவதற்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான் கபர்கள் உயர்த்தப்படுவதை சீர் செய்வதின் நோக்கம். என்ன நோக்கம்? அதில் மக்கள் கபறுகளை உயரத்தில் கட்டி எழுப்புவதை கொண்டு கடைசியில் அந்த அடங்கி இருக்கிறவரை மரியாதை செய்கிறதுல வரவு மீறி கடைசியில் அவங்கள்ட்டயே பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 969 ஹதீஸாக இடம்பெறுது. மூன்றாவது விஷயம், ரசூல்லா எப்படியெல்லாம் ஷிர்க்குக்கான பாதைகளை அடைச்சாங்க அப்படின்னா, கபறுகள் மீது பூசுவதையும் கட்டடங்கள் கட்டுவதையும் தடுத்தாங்க. கபறுகளை அதை அழகுபடுத்துறது, அதுக்கு மேலே சுண்ணாம்பு அடிக்கிறது, அதை கட்டி உறுதியான ஒரு கட்டுமான பொருளாக அது மீது ஏற்படுத்துறது, இது எல்லாமே ரசூலா தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸல் கப்ர வ அன், எழுத்துக்களே இப்போ தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்கு பிரச்சனை, யுக்அத அலைஹி வ யுப்னா அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகளை பூசுவதையும் அதன் மீது உட்காருவதையும் அதன் மீது கட்டடங்கள் கட்டுவதையும் தடுத்தார்கள். 3 விஷயங்களை ரசூலா தடுத்திருக்கிறதா இந்த ஹதீஸில் யார் அறிவிக்கிறார்? ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் 970வது செய்தி. அப்போது பூசுவதையும் தடுத்தாங்க, அது மேலே உட்கார்றதையும் தடுத்தாங்க, கட்டடங்கள் கட்டுவதையும் தடுத்தாங்க. 4வது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் தொழுவதையும் தடுத்தாங்க. அதை குறித்து எச்சரிக்கை செய்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் இது சம்பந்தமாக இடம்பெறுது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மரதிஹி அல்லதி லம் யகும் மின்ஹு லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித் லௌலா ذلك உப்ரிஸ கப்ருஹு غير أنه خشية أو خشية أن يتخذ مسجدا. எந்த நோயிலிருந்து ரசூல்லா எழ முடியாமல் இறந்து போனார்களோ அந்த நோயின் போது, ரசூல்லாவுடைய கடைசி காலகட்ட காய்ச்சல், கடுமையான தலைவலி, அந்த கடைசி கட்டத்தின் போது ரசூல்லா அந்த நோயில் இருந்து கொண்டே என்ன சொன்னாங்களாம்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக, யூதர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. ஏன்? என்ன காரணம்? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வழிபாட்டு தலங்களாக, வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று சொல்கிறாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு அறிவிப்பு, இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய கபறு கூட வெளிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கும், மக்கள் எல்லாம் பார்க்கும் விதமாக சாதாரணமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்படி அமைக்கப்படலை என்று. இது இப்போ எங்கே இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்குது. மக்கள் பார்க்கும் விதத்தில் அமைக்கப்படலை, மறைக்கப்பட்டு இருக்கு. ரசூலை எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க, மற்ற நபிமாருக்கு நடந்தபோது தன்னுடைய கபருக்கு நடந்துடக்கூடாது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கனாலையும் சஹாபாக்கள் பயந்தாங்க. பின்னாடி வரக்கூடிய மக்கள் ரசூல்லாவுடைய கபரு எல்லாருக்கும் தெரியும் விதமாக இருந்துச்சுன்னா கடைசியில் யூதர்களும் கிறிஸ்தவரும் செய்த அதே ஷிர்கான காரியங்களில் அந்த நபிமார்களுக்கு நடந்தது போல் ரசூல்லாவுக்கு நடந்துருமோ. அதனால் கபரை வெளியே தெரியும் விதமாக ஆக்காமல் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே மறைப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி மஸ்ஜித் நபவிக்கு போனோம்னா மஸ்ஜித் நபவியுடைய வளாகத்திற்குள்ளேயே ரசூல்லாவுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் ரசூல்லாவுடைய கபர் இருக்குது. ஏன்னா ரசூல்லா அடக்கம் செய்யப்பட்டது ஆயிஷாவுடைய வீட்டில். ஏன்னா நபிமாருடைய உயிர் எந்த இடத்துல அல்லாஹ் அவனுடைய மலக்குல் மௌத் பறிக்கிறாங்களோ அதே இடத்துல தான் அவங்கள அடக்கம் செய்யணும். அந்த இடத்திலேயே தோண்டி அவங்களுடைய கபரை ஏற்படுத்தணும். இது ஒரு சுன்னா, நபிமாருடைய கபர்களுக்கான விதி.
அதாவது நபிமார்களுடைய உயிர்கள் எடுக்கப்படும் போது அவங்க எந்த இடத்துல எடுக்கப்படணும் கூட அவங்களுக்கு கேட்கப்படும். நீங்கள் எந்த இடத்துல இறக்க விரும்புகிறீங்க, அவங்க நாங்கள் இங்கே இறக்கணும், அவங்க எந்த இடத்த சொல்கிறோம் அந்த இடத்துல அவங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரூஹ் அப்படி தான் கைப்பற்றப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸ் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்துல எனக்கு என்னுடைய ரூஹை கைப்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல தான் அவங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுச்சு. அதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இப்போது பைத்துல் மக்திஸ் பக்கத்தில் இருந்தேன்னா அந்த பாதையில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதி இருக்குது, அந்த இடத்துல தான் மூசாவுடைய கபர் இருக்குது, நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னாங்க மதீனாவில் சொல்லும்போது. அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய கபரு அவங்க விரும்பினது, அவங்க ஒரு ரூஹ் பறிக்கப்படுற இடம் ஆயிஷாவுடைய வீடாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டிலில் தான் அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிச்சு. அப்போது ஆயிஷாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டில் இருந்த இடத்துல அந்த கட்டில் எடுத்துகிட்டு அதே இடத்துல தான் கபரு தோண்டப்பட்டுச்சு, அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்போது கபரு எந்த இடத்துல இருக்குன்னா ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆரம்பத்தில் ஆயிஷாவுடைய வீடும் மஸ்ஜித் நபவியும் பக்கத்தில் தான் இருந்துச்சு, ஏன்னா ஒரு திரை தான். ஆனால் மஸ்ஜித் நபி பெரிதாக ஆன பிறகு வீடு மஸ்ஜிதுக்குள்ளே வந்துருச்சு, மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ளே இருக்குது, ஹரமுடைய பகுதிக்குள்ளே இருக்குது. அதனால் நாம் ஜியாரத் போகும்போது மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காத ஜியாரத் போகிறோம். ஆனால் அங்கே தொழுகை நடந்த பிறகு, தொழுகை தொழுத பிறகு நம்ம பக்கத்துலேயே ரசூலுல்லாஹ்வுடைய கபரு அந்த வீடு அங்கே தான் இருக்கிறதுனால அங்கே கடந்து போகும்போது அதையும் ஜியாரத் செய்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஏன் வெளிப்படையாக தெரியும் விதம் ஆக்கலைன்னா மக்கள் ஷிர்க்கை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கிற பயம்தான். ஆயினும் தமது அடக்கத்தலம் எங்கே வணக்கத்தலம் ஆக்கப்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்கன்னு தெரியுது. அப்போ இந்த அளவுக்கு சமூகத்தில் கபறுகளை வணங்கக்கூடிய அடங்கி இருக்கிறவங்ககிட்ட துவா செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துரும்னு ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. சஹீஹுல் புகாரில் 1390வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. சரியா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் சொல்கிறாங்க, புகாரில் 4443வது ஹதீஸாக இடம்பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவருடைய முகத்தில் போடப்பட்டிருந்த துணி, அதாவது அவங்க துணியை போட்டிருந்தாங்க, அதாவது அவங்களுடைய உடம்பு சரியில்லாத நேரம் முகத்தில் துணியை போட்டிருப்பாங்க. அதை விலக்கி அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பப்போ யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பாங்க. ஏன்னா தங்களுடைய கபறுகளை, நபிமாருடைய கபறுகளை அவர்கள் இபாத் செய்யக்கூடிய இடங்களாக ஆக்கிட்டாங்க. அவர்கள் செய்ததை போன்று நீங்களும் செய்து விடாதீர்கள் என்று தன்னுடைய உம்மத்தாரை எச்சரிக்கை செய்தார்கள். ஆயிஷா சொல்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் போடப்பட்ட துணியை அகற்றுவர்களாக இருந்தாங்க. நான் அதனை சரி செய்தால் அவர்கள் எடுத்து விடுவார்கள். முகத்தை அந்த துணியை அகற்றுவாங்க, ஆயிஷா சரி செய்து வைப்பாங்க, அவங்க உறங்கட்டுங்கிறதுக்காக. ரசூல்லா எடுத்துட்டு சபிப்பாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்துச்சு நபிமாருடைய கபறுகளை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டதை பற்றி. தன்னுடைய கபரும் அப்படி ஆக்கப்பட்டு விடுமோன்ட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கை நேரத்துலையும் கடைசி நேரத்தில் இது எச்சரிக்கை செய்தாங்கன்னா, இந்த உம்மத்தில் நிறைய பேர் கபறுகளின் பேரால் அதை அதில் அடங்கியிருக்கிறவங்களை வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவுக்கு ஆளாகுவாங்கன்ட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா வ இன்ன மன் கான கப்லக்கும் கானூ யத்தஹிதூன குபூர அன்பியாஇஹிம் வ ஸாலிஹிஹிம் மசாஜித் அலா ஃபலா தத்தஹிதூல் கபுர மசாஜித இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக். ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறுது. தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் தங்கள் நபிமாருடைய கபறுகளை வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள், நீங்களும் அவற்றை வணங்கும் இடங்களாக ஆக்காதீர்கள், அதனை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க ஹஃபிதஹுல்லா, கபறுகளை வணக்கத்தலங்களை ஆக்கிக் கொள்வது என்பதன் அர்த்தம் அவற்றின் அருகே தொழுவது,
கபறுகள் இருக்கிற இடத்த இபாத் செய்யக்கூடியமா ஆக்குகிறதுனா அவற்றின் அருகே தொழுவது, அவற்றின் மீது பள்ளிகள் கட்டப்படாவிட்டாலும் சரி, பள்ளிவாசல் அவங்க அந்த இடத்துல எழுப்பாவிட்டாலும் அந்த இடத்துல இபாத் செய்கிறது, எந்த இடத்தில் தொழ நாடினாலும் அவ்விடம் பள்ளியாகவே கருதப்படும், மஸ்ஜிதாக கருதப்படும். ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடம் அந்த டைமில் அது மஸ்ஜித். கபறுகள் அந்த இடம் அதுக்குரிய இடம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல செய்வாங்க. அப்போ மஸ்ஜிதாக எந்த இடத்தை வேணால் ஆக்கிக்கொள்ள முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கபறுகளையும் ஆக்கிடுவாங்க மக்கள் அப்படின்னு இங்கே விஷயம். ஷேக் ஃபௌசான் அதுதான் விளக்குறாங்க. கபறுகளுடைய இடத்தில் நீங்கள் தொழுதால் அந்த இடத்தை நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கிவிட்டீர்கள். அப்படி என்றால் கபருடைய இடத்தை மஸ்ஜிதாக ஆக்கிவிட்டீர்கள். ஆனால் அது கட்டடம் எழுப்பணும்னு அவசியம் இல்லை, கட்டடம் இல்லாட்டின் தான். ஏன்னா ஹதீஸ் இருக்குது, ஜுஇலத் லில் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரன், பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தமாக ஆக்கி தரப்பட்டுள்ளது. முழு பூமியே ரசூலுல்லாவுக்கு தொழுவதற்கான இடமாக சுத்தமானதாக ஆக்கப்பட்டிருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் புகாரில் 335வது ஹதீஸாக இருக்குது. இந்த ஹதீஸ் ஆதாரமாக ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, ஒரு இடத்தில் தொழுகை நடந்தால் அந்த இடமே மஸ்ஜித் தான். ஆக கபரு இருக்கிற இடத்துல தொழவே கூடாது. கபரு இருக்கிற இடத்துல அல்லாவே தொழக்கூடாதுன்னா கபரில் அடங்கி இருக்கிறவர்கிட்ட துவா கேட்கலாமா? எவ்வளோ பெரிய அநியாயம். அவற்றின் மீது மஸ்ஜிதுகள் கட்டப்படுமானால் நிலைமை படுமோசமானதாயிரும். இந்த எச்சரிக்கை பெரும்பாலான மக்கள் அலட்சியம் செய்து தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்து ஷிர்கில் வீழ்ந்து விடுகிறார்கள். கபறுகள் மீது பள்ளிகளையும் மக்காம்களையும் கட்டுகிறார்கள். கபறுகளை தரிசிப்பதற்குரிய இடங்களாக மாற்றி அந்த இடத்தில் அறுத்து பலியிடுகிறார்கள், அதாவது குர்பானி கொடுக்குறாங்க. அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், உதவி கேட்கிறார்கள், நேர்ச்சி செய்கிறார்கள். இந்த எல்லாமே பெரிய ஷிர்க். ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, இது எல்லாமே பெரிய ஷிர்க். இதையெல்லாம் மக்கள் செய்கிறாங்க. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஷிர்க்குக்கு வழிவகுக்கக்கூடிய அத்தனை வாசலை ரசூலுல்லாஹ் அடைக்கும் போது கபறுகளால் எப்படி ஷிர்க் நம்முடைய சமூகத்துக்குள் நுழையுமோ அந்த வாசல்களை அடைச்சித்தான் போயிருக்காங்க. அதை எழுப்புவது, கட்டடமாக உயர்த்துவது, அதை பூசுவது, இப்படி பல விதமான காரியங்களை அடங்கியிருக்கிறவங்களை வரம் மீறி புகழ்வது. இன்றைக்கி அவுலியாக்களை வரம் மீறி புகழ்கிறாங்கல்ல, அவங்களுடைய தகுதிக்கு மீற அவங்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலையெல்லாம் அவங்களுக்கு இருப்பதை போன்று கற்பனை செய்கிறாங்க மக்கள். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், கபறுகள் விஷயத்தில் நபியவர்களும் அவர்களின் தோழர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் இன்று மக்கள் நடந்து கொள்ளும் முறையும் ஒப்பிட்டு பார்த்தால் 2 நிலைகளுக்கும் இடையிலும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாவும் அவங்களுடைய சஹாபாக்களும் எப்படி கபறுகள் விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, பெரிய வித்தியாசம். 2 நிலைகளும் ஒன்று சேரவே முடியாத அளவு இருக்குது. வித்தியாசத்தை சேர்த்தே பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய வித்தியாசம். நபி அவர்கள் கபறுகளை நோக்கி தொழுவதை தடுத்தார்கள், இவர்கள் கபறுகளை நோக்கி தொழுகிறார்கள். அவற்றை வணக்கத்தலங்களாக ஆக்குவதை கண்டித்தார்கள். இவர்கள் அதன் மீது மஸ்ஜிதுகளை கட்டி, அதாவது வணங்கும் இடங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் ஆலயங்கள் என்ன மஸ்ஜிதுகளுக்கு இணையாக்கிட்டாங்க. எப்படி பள்ளிவாசல் அது போல் தர்காக்கள் இருக்குது. உண்மையா இல்லையா? ரசூலுல்லாஹ் கட்டடமே எழுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க கட்டடம் எழுப்பி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் போல அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய தர்காக்களும் இருக்குது. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மிக தூய்மையானவன். இவர்கள் அதன் மீது மஸ்ஜிதுகளை கட்டி ஆலயங்களை எழுப்புகிறார்கள். அவற்றின் மீது விளக்கேற்றுவதை நபியவர்கள் எச்சரித்தார்கள், இவர்களோ அதனை செய்கிறார். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்தாங்களோ இவங்க அதெல்லாம் செய்கிறாங்க, விளக்கேற்றுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்விடத்தில் விழாக்கள் எடுப்பதை தடுத்தார்கள். இவர்கள் விழாக்களுக்குரியதாகவும் யாத்திரை செய்வதற்குரியதாகவும் அதனை ஆக்குகிறார். உருஸ் நடத்துகிறாங்க, அதுக்காக பயணம் கிளம்பி போகிறாங்க. ஜியாரத்துங்கிற பேரில் கபறுகளை அடங்கியிருக்கிறவங்களை நோக்கி பயணம் போகிறாங்க. பெருநாளுக்கு ஒன்று சேருவதை விடவும் அதிகமாக அந்த இடத்தில் ஒன்று சேருகிறார்கள். ஒரு ஈதுக்கு ஒன்று சேர்றதை விட உருஸில் அதிகமான கூட்டம். உண்மையா இல்லையா? உருஸ் நடக்கூடிய திடலை பார்த்தா பெருநாள் திடலை கூட அவ்வளோ மக்கள் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ மக்கள் சேர்றாங்க. பெரிய மாநாடு என்ன, அந்த அடங்கி இருக்கிறவரின் பேரால் நடக்கூடிய விழாவுக்கு.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை பூமிக்கு சமமாக ஆக்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த அபுல் ஹையாஜ் ரதியல்லாஹு ரஹிமஹுல்லா அல் அசதி அவங்களுடைய செய்தியை நம்ம ஏற்கனவே படித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிலையும் உடைக்காம விடாத, எந்த கபறுகளையும் அதை தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே அப்படின்னு எச்சரிக்கை செய்ததை பார்க்குறோம். அந்த ஹதீஸை ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, சுமாமா இப்னு ஷுஃபை அவங்களுடைய செய்தி. நாங்கள் ஃபுதாலா இப்னு உபைத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடன் ரோம நாட்டில் ஒரு இடத்தில் இருந்தோம். சுமாமா சொல்கிறாங்க, எங்களோடு இருந்த ஒருவர் அங்கு மரணித்து விட்டார். அவருடைய கபரை பூமி விட்டு உயர்த்த வேண்டாம் என ஃபுதாலா உத்தரவிட்டார்கள். இவ்வாறு நபியவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னாங்க. பூமி விட்டு கபரை மொத்தம் உயர்த்துறது, அதாவது அடையாளமாக இந்த இடத்துல கபர் இருக்குன்னு தெரியறதுக்கு அடையாளம் பண்ணுறது வேற, மொத்தமாக கபரை உயர்த்துறது பூமி விட்டு ரொம்ப. இதை ரசூல்ல தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபுதாலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை இந்த ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸுகள் தெளிவாக இன்றைக்கி தர்காக்கள் கட்டப்படுறது, கபர்கள் மிகவும் உயர்த்தப்படுறது, கல்லறை கட்டுறது, டைல்ஸ் போடுறது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் தடையை ஏற்படுத்துது. பூமியை விட்டு வீடுகள் போன்று அவற்றை உயர்த்துகிறார்கள் மக்கள். தர்காக்கள் கட்டுறாங்க, குப்பாக்கள் கட்டுகிறார்கள். கபர்கள் இருக்கிற இடத்துல அதுக்கு பெருசாக குப்பா கட்டுறாங்க, மினாரா பெரிய குப்பா, இதெல்லாம் கட்டுறாங்க. இவன் இப்னுல் கைம் சொல்கிறாங்க, இதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்கள் தொடர்பாக கொண்டு வந்த ஷரியத் சட்டங்களையும், அது தொடர்பாக இதுவரை நாம் மேலே பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடைகளையும், மக்கள் கபறுகளில் செய்யும் காரியங்களையும் அவருடைய நோக்கங்களையும் நீங்கள் பார்த்தால் இவை ரெண்டும் பெரிய வித்தியாசம், பெரிய முரண்பாடை நீங்கள் பார்ப்பீர்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த கபறுகளினால் ஏற்பட்ட விபரீதங்களும் குழப்பங்களும் மிக மிக அதிகம். அந்த விபரீதங்களை கட்டுக்குள் அடக்குவது என்பது எவராலும் இயலாத ஒன்றாக இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று இமாம் இப்னுல் கைம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி அளித்தது ஜியாரத் செய்பவருக்கு மறுமை சிந்தனை ஏற்படத்தான். ஜியாரத் யாருக்கு செய்யப்படுவதோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்மையும் பிரார்த்தனையாகவும், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகவும், அவரது நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்காகவும் துஆ செய்யத்தான் ஜியாரத்தை அனுமதிச்சிருக்காங்க. முதல்ல நமக்கு மறுமை சிந்தனை வரணும், அடங்கி இருக்கிறவருக்காக துஆ செய்யணும், இதுக்காகத்தான். ஆக ஜியாரத் செய்பவர் தனக்கும் மரணித்திற்கு உபகாரம் செய்கிறார். ஆனால் இந்த முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்கள் இந்த நல்ல நோக்கத்தையே மாற்றிவிட்டார்கள். ஜியாரத்துடைய நோக்கமே அடிபட்டு போச்சு. ஷிர்க் செய்யக்கூடிய முஷ்ரிக்குகளுடைய இது மரணித்தவர்களை அழைப்பதற்கும் அவரிடம் பிரார்த்திப்பதற்கும் தங்களுடைய தேவைகளை கேட்பதற்குமே கபருக்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் தம் வாழ்வில் அபிவிருத்தி பரக்கத்து ஏற்படும், நமது எதிரிகளுக்கு எதிராக இவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்றெல்லாம் இது போன்ற ஷிர்கான காரியங்களை செய்வதற்காகவே ஜியாரத் செய்கிறார்கள். இவ்வாறு ஷிர்கான காரியங்களை செய்வதே ஜியாரத்தின் அடிப்படை நோக்கம் என்பதை போல இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். ஜியாரத் எதுக்குன்னா இதுக்கு தான், அவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்க ஆக்கிட்டாங்க. இவ்வாறு நோக்கங்களின் அடிப்படையில் ஜியாரத் செய்பவர் தனக்கும் இறந்தவருக்கு தீயதைத்தான் நாடுகிறார். மேலும் அவர் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வது, அல்லாஹ் ஏற்படுத்திய மார்க்கத்தில் இறந்தவருக்காக பிரார்த்திப்பதும், அல்லாஹ்வின் அருள் அவர் மீது ஏற்பட வேண்டுவதும் மற்றும் அவருக்காக பாவம் தேடுவதும் போன்ற நல்ல காரியங்களை இழந்து விடுகிறார். இகாசத்துல் லஹ்ஃபான் அப்படிங்கிற கிதாபில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் இதை குறிப்பிடுறாங்க. இது தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், கபர்கள் அடங்கியிருக்க, அறுத்து பலியிடுறது, நேர்ச்சி செய்கிறது, எல்லாம் ஷிர்க் அக்பர், பெரிய ஷிர்க், மிகப்பெரிய ஷிர்க். சரியா? ஏனென்றால் கபர்கள் மீது கட்டடங்கள் கட்டி அவற்றை வணக்கத்தலங்களாக ஆக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு முற்றிலும் மாறு செய்கிறார்கள். அதே நேரம் அவற்றை ஜியாரத் செய்யும் இடங்களாக ஆக்குகின்ற போது அறிவிலிகள், மூடர்கள் அதில் அடக்கம் செய்யப்பட்டோர் நல்லது செய்யவோ தீங்கிழைக்கோ சக்தி படைத்தவர்கள் என்றும், அவர்கள் யாராவது உதவி செய்வார்கள், தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்றும் நம்புகிறார்கள். இதன் வெளிப்படையான விஷயம் என்னென்னா, வெளிப்படையாவற்றுக்கு நேர்ச்சியை அவர்கள் செய்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள். நிலைமை
எந்த அளவுக்கு முற்றி விட்டது என்றால் கபர்களை அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்கப்படுகிற சிலைகளாக மாற்றி விட்டார்கள். ஹதீஸ் பாருங்க, அத்தா இப்னு யசார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற முஅத்தா மாலிக்கில் இடம்பெறக்கூடிய 475வது ஹதீஸ், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத், அல்லாஹ்வே எனது கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்கிவிடாதே என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் எத்தனையோ மக்களுடைய கபர்கள் சிலைகளாக ஆக்கப்பட்டுருச்சு, படுக்க வைக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு சிலையிடம் மக்கள் எப்படி தேவைகளை கேட்பாங்களோ அதுபோல் அடங்கியிருக்கிற அந்த கபரை நோக்கி அவர்கள் தேவைகளை கேட்கிறார்கள். அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய ஷிர்க்குங்கிறதையும் இது எல்லாவற்றை விட்டு ஒருவர் தௌபா செய்து விலக வேண்டும் என்பதையும் இந்த பகுதியில் இந்த தலைப்பில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் விளக்குறாங்க. இவன் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாவுடைய நூனியா, அதில் அந்த கவிதை, அவங்க எழுதிய கவிதை தொகுப்பில் ஒரு வாசகம் இருக்குது, ஒரு அழகான வாசகம். فَأَجَابَ رَبُّ الْعَالَمِينَ دُعَاءَهُ وَأَحَاطَهُ بِثَلَاثَةِ الْجُدْرَانِ. ரப்புல் ஆலமீன் அவரது பிரார்த்தனை அங்கீகரித்து 3 சுவரால் அதனை பாதுகாத்தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கல்ல, என்னுடைய கபரை அல்லாஹ் வணங்கப்படும் சிலையாக ஆக்கி விடாதுன்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இப்போ அது 3 சுவர்களால் தடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா முதல்ல உள்ள என்ட்ராகிற சுவர் ஒன்று, அது கணக்கில் இல்லை, அதை பூட்டப்பட்டிருக்குது. மற்ற 3 சுவர்களை கொண்டு அல்லாஹ் தடுத்துட்டான், மறைக்கப்பட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை மறைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது ஒரு சிலையாக ஆக்கப்பட்டக்கூடாதுன்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையில் அழகான முறையில் இது சொல்லி காட்டுறாங்கன்ட்டு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த தலைப்பில் சொல்லி முடிக்கிறாங்க.